கார் மெக்கானிக்கல் சம்மந்தமான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், காரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கார் வச்சுக்கவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதை பண்ணிட்டு இந்த வீடியோ என்னன்னா, இப்போ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு கிளாஸ் மாற்றுவீங்களா? இது எனக்கு சொந்தமாக நடந்த என்னோட அனுபவம். ஒர்க் ஷாப்ல போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி காசு இன்சூரன்ஸ் அந்த எல்லாமே சரி பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு வண்டி நான் டெலிவரி எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் காலம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வண்டிக்குள்ள மழை பெய்யும் போது தண்ணி ஒழுக ஆரம்பிச்சு. ஸோ எதுக்கு தண்ணி இந்த மாதிரி ஒழுகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, விண்ட்ஷீல்டு கிளாஸுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி போடுவாங்க. அந்த பேஸ்ட்டை அவங்க ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணல. இனிமேல் வரும் காலங்களில் நண்பர்கள் ஒரு வண்டியில கண்ணாடி முன்னாடி இல்லைன்னா பின்னாடி மாத்தினீங்க அப்படின்னா, மறக்காம வாட்டர் வாஷ்ல நிறுத்தி வண்டி நல்லா அந்த பேஸ்ட் ஒட்டினாங்களா அந்த இடத்துல 4 இடத்துலையும் தண்ணி அடிக்க சொல்லி கிளாஸ் ஏற்றிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்து தண்ணி லீக் ஆகான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. ஒர்க் ஷாப்போட கேட்டை தாண்டியாச்சு அப்படின்னா அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ விண்ட்ஷீல்டு கிளாஸ் ஒட்டுறவங்க ப்ராப்பரா இந்த செக்கப் எல்லாம் முடிச்சு எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான நீங்க கொடுக்குற அந்த காசுக்கு வேல்யூஷன் இருக்கும். வந்தாலும் மறுபடியும் எதுவும் பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு நிறைய ஒர்க் ஷாப்ல அதெல்லாம் யாருமே செய்யறது இல்லை. சொந்த வாகனம் வச்சிருக்கிற நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால கண்டிப்பான முறையில் அதை எடுக்கும்போது நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏர் பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. நான் எல்லா பக்கமும் 4 சைடு மேலே கீழே ரைட் லெஃப்ட் எல்லாமே நல்லா தண்ணி அடிச்சு லீக் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 வேலை ஆயிரும். கண்டிப்பா இதை நிறைய இடத்துல பண்ணாதனாலதான் என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்க, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.